நெல்லை அருகே தனியார் சொகுசு பேருந்து தடுப்பு சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 10 பேர் பலியானார்கள். காரைக்காலில் இருந்து திருவனந்தபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் சொகுசு பேருந்து நெல்லை மாவட்டம் பனகுடி அருகே உள்ள பிலாக்குட்டை பாறையில் உள்ள தடுப்பு சுவற்றில் மோதியது. அதிகாலையில் நடந்த இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 2 குழந்தைகள் உட்பட 10 பேர் பலியானார்கள். பலியானவர்களின் உடல்கள் நாகர்கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஓட்டுநர் தூங்கியதே இந்த விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காயமடைந்த 18க்கும் மேற்பட்ட பயணிகள் நாகர்கோவில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து சென்னை கன்னியாகுமரி 4 வழிச்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல்லை மாவட்ட ஆட்சியர் கருணாகரன், SP விக்ரமன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். வள்ளியூர் அருகே சுமார் காலை 5:30 மணி அளவில் கேரளாவில் திருநெல்வேலி காரைக்காலில் இருந்து திருவனந்தபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த யுனிவர்சல் பஸ் சர்வீஸ் என்ற பஸ் டிரைவருடைய அஜாக்கிரனால் விபத்துக்கு உள்ளாகி அதிலே 10 நபர்கள் இதுவரை இறந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. 18 நபர்கள் காயமடைந்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் கன்னியாகுமரியுடன் தொடர்பு கொண்டு உடனடியாக காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க நாகர்கோவில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தக்க சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் இறந்தவர்களையும் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பிலாக்குட்டை பாறை அருகே சாலையின் வலையில் திரும்பும் போது இந்த விபத்து நடந்துள்ளது. ஆபத்தான வளைவாக உள்ள இந்த பகுதியில் அடிக்கடி விபத்துகள் நடப்பதாக பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மக்கள் முன்வைக்கும் கோரிக்கையாக இருக்கிறது.